ஒரு 3 எம்எல்ஏக்கள் இப்போ ராஜினாமா பண்ணுறாங்க. அதாவது கீழ் ஃப்ளோரில் ராஜினாமா பண்ணுறாங்க. சபாநாயகர்கிட்ட லெட்டரை கொடுத்து ராஜினாமா பண்ணுறாங்க. மேல் ஃப்ளோரில் போய் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா முன்னிலையில் 3 பேருமே தாவேக்கால இணைகிறாங்க. என்னடா அது ட்விஸ்டிக் மேல் ட்விஸ்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி 3 பேர் போனதுக்கு என்ன சார் ரீசன் போது நாங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து 17 பேர் சொன்னீங்க, அது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வருதே சார், இப்படியே போனால் என்ன சார் பண்ணுறது, அதாவது 25லேருந்து அப்படியே குறைஞ்சு 17 ஆயிடுச்சு சார் சொல்லி கேட்கும்போது, ஏங்க அது 35 கூட மாறும், யாரு கண்டா விடுங்க நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். 35 ஆகும்னா எனக்கு புரியல, அப்போ எல்லாருமே வந்து தாவேக்காக்குள்ளே சேர போகிறாங்களா? இன்னொரு சைடு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு தாவேக்காவில் அப்படின்னு இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விசிகால இருந்து பாலாஜி அவர்கள் எதிர்ப்பும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதில் குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பயங்கரமாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. கடந்த 15 நாட்களுக்குள்ள இவ்வளவு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு நடந்துகிட்டு இருக்குன்னு கனிமொழி உட்பட, உதயநிதி உட்பட, மு.க. ஸ்டாலின் உட்பட எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை உடனே 15 நாளில் சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் ஒரே நாள் சரி பண்ண முடியுமா? சத்தியமாக வந்து முடியாது. அப்போது 5 வருஷமாக நீங்கள் பண்ண முடியாததை ஒரு 15 நாளில் பண்ணிட முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நினச்சி பார்க்க முடியாத பல சம்பவங்கள் நடந்திருக்கு. சினிமாவை மிஞ்சிய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அடுத்த நொடி என்ன நடக்கும் நமக்கே தெரியல, ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்குன்ற மாதிரி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று திமுக பற்றி பேசியிருந்தோம். திமுக என்ன பண்ண போகிறாங்க, ஏன்னா காங்கிரஸும் இல்லை, ஐயுஎம்எலும் இல்லை, விசிகாவும் வெளியே வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இல்லாமல் திமுக என்ன பண்ண போகுது அப்படின்றதுக்காக அவங்க பயங்கர ஆலோசனையில் வந்து இருக்காங்கன்றதையும் பார்த்தோம். அதை தாண்டி வந்து இந்த இளைஞரணி மாநாட்டில் அவங்க பேசின விஷயங்களையும் பார்த்தோம். ரொம்ப அதிகமாக வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி அவங்க பேச்சிலே தெரிஞ்சது. சரி, திமுக பற்றியே பேசிட்டு இருந்தோமே, அதிமுக என்னாச்சு, என்ன ட்விஸ்ட்டு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தா இன்றைக்கி இருக்கையிலே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை வந்து இப்போ அதிமுக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி வந்து இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட சில பேரும், இன்னொரு பக்கம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அவங்கக்கிட்ட சில பேரும் வந்து இருந்தாங்க. ஸோ இப்படி பிரிஞ்சு இருக்காங்களே, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, பிரிஞ்சு வந்த இவங்க எல்லாருக்குமே தாவேக்கால அமைச்சரவை பதவி கொடுத்துருவாங்க, ஏன்னா ஆதரவு தெரிவித்தாங்க இல்லையா. ஸோ அதற்கான ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியில் அதுவும் வந்து வழி இல்லை அப்படின்னும் போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. நேற்று காலையில் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம், ஏதோ சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது, 2 பேரும் வந்து சேர போகிறாங்க, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எஸ்.பி. வேலுமணி டீமும் ஒன்றா சேர போகிறாங்க, ஒருங்கிணைந்த அதிமுகன்றதுக்காக வந்துட்டு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதிமுக பலம் சேர்க்க போகிறாங்கன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஆனால் என்னென்னா அப்படியே யூட்டன் அடித்து ஒரு 3 எம்எல்ஏக்கள் இப்போ ராஜினாமா பண்ணுறாங்க. அதாவது கீழ் ஃப்ளோரில் ராஜினாமா பண்ணுறாங்க, சபாநாயகர்கிட்ட லெட்டரை கொடுத்து ராஜினாமா பண்ணுறாங்க. மேல் ஃப்ளோரில் போய் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ஆதவ அர்ஜுனா முன்னிலையில் 3 பேருமே தாவேக்கால இணைகிறாங்க. என்னடா அது ட்விஸ்ட்டுக்கு மேல் ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இணைஞ்ச உடனே அவங்களுக்கு உறுப்பினர் அட்டையும் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க, கொடுத்து வாங்க மேலே நீங்கள் தாவேக்காதான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. குறிப்பாக வந்து அதிமுகலேயே நிறைய பேருக்கு வந்து இது ஒரு பெரிய என்னடா இது இப்படி நடந்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, இந்த விஷயத்தை வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் அவசரமாக வந்துட்டு காரில் ஏறி போயிட்டுருக்காரு. அவரை கூப்பிட்டு நிப்பாட்டி செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. என்ன சார் வந்து உங்கள் டீமில் வந்து ஒரு 3 பேர் வந்து போயிட்டாங்க, நீங்களும் போகிறீங்களா அப்படின்னும் போது தேவையில்லாத கேள்வி அப்படின்னு சொன்னார். சரி 3 பேர் போனதுக்கு என்ன சார் ரீசன் போது நாங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து 17 பேர் சொன்னீங்க, அது இன்னும் குறைஞ்சிக்கிட்டே வருதே சார், இப்படியே போனால் என்ன சார் பண்ணுறது, அதாவது 25லேருந்து அப்படியே குறைஞ்சு 17 ஆயிடுச்சு சார்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க அது 35 கூட மாறும், யாரு கண்டா விடுங்க நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். 35 ஆகும்னா எனக்கு புரியல, அப்போ எல்லாருமே வந்து தாவேக்காக்குள்ளே சேர போகிறாங்களா, இல்லை வேறு எதுவும் முடிவில் இருக்காங்களா அப்படிங்கிறதே தெரியல. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் அப்படின்னு வரும்போது மொத்தம் 4 தொகுதி நடக்க போகுது. குறிப்பாக ஆல்ரெடி வந்து திருச்சி கிழக்கில் வந்துட்டு முதல்வர் அவர்கள் ராஜினாமா பண்ண தொகுதி இல்லையா, ஸோ அங்கே ஒரு இடைத்தேர்தல், தாராபுரம், பெருந்துறை, மதுராந்தகம், இந்த 4, அதாவது இவங்க 3 பேர் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து இப்போ ராஜினாமா பண்ணாங்க இல்லையா,
இதோடு சேர்த்து மொத்தம் 4 இடங்கள்ல வந்துட்டு இடைத்தேர்தல் நடக்க போகுதுங்கிறது தெளிவாக தெரியுது. இன்னொரு சைடு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு தாவேக்காவில் அப்படின்னு இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ அதிமுக கிட்டத்தட்ட இப்போ இந்த 3 எம்எல்ஏக்கள் வராங்கன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு கட்சி வந்து ஜெயிச்சு, அதாவது ஏடிஎம்கேல அதுவும் இரட்டை இலையில் நின்று ஜெயிச்சுட்டு ஒட்டுமொத்தமாக அது ராஜினாமா பண்ணிட்டு வர்றாங்க அப்படின்னா தாவேகா சைடில் என்னவா இருந்திருக்கும், ஒருவேளை முதல்வர்கள் என்ன சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா இப்போ வந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து யார் வந்தாலும் சேர்த்துக்கப்படாது அப்படிங்கிறத ரொம்ப ஒரு தீர்க்கமாக இருக்கார். அப்படி இருக்கும்போது இப்போ அதிமுகவில் இருந்து வர்றாங்க, அதிமுக எம்எல்ஏன்ற பதவியோட வர்றாங்க அப்படின்னா அது சரியாக இருக்காது. அதனால் அது கட்சி தாவல் சட்டம்ன்ற பிரச்சனை வருன்றதுனால என்ன பண்ணுறாங்க, 3 ரிசைன் பண்ணிவிட்டு அவங்க வரந்தோன்னே ஓகேன்னு ஏற்றுக்கிறாங்க. ஆனால் உள்ளே வந்து ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனைனா இப்போ இடைத்தேர்தலில் அவங்கள தான் நிப்பாட்ட போகிறாங்களா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேள்வி. இன்னொன்று, மக்கள் வந்து இப்போ ரெட்டலையை தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்போ திரும்ப விசில் சின்னத்துக்கு ஓட்டு கேட்க அவங்க போனாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும், அது முரணாக இருக்காதா? ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு அதிமுக கட்சி வேணால் அப்படி இப்படின்னு இருக்கலாம், ஆனால் அதிமுக தொண்டர்கள்னு இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போது அந்த தொண்டர்கள் மனநிலை என்னவா இருக்கும், இவங்க நம்பி வாக்களித்தா திரும்ப ஒழுங்காக இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வரும் இல்லையா? அந்த அளவுக்கு விசிலோட அந்த அந்த விசிலோட அந்த வீச்சு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து யோசிப்பாங்க. ஸோ அந்த ஒரு சிக்கலுமே இப்போ தாவேக்காவுக்கு இருக்குது இப்போ உங்களுக்கு உள்ளே கொண்டு வந்தனால. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விசிகாவிலேருந்து பாலாஜி அவர்கள் எதிர்ப்பும் தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி அவங்கள சேர்த்துக்கிட்டு சரியா அப்படிங்கிற மாதிரி அவரும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இதில் குறிப்பாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு பயங்கரமாக ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. எப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக ஜென்சி கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க கவர் பண்ண சொன்னாங்கல்ல, ஸோ அவங்கள கவர் பண்ணுற விதமாகவும் கொஞ்சம் சினிமாத்தனத்தோடையும் சேர்த்து போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, சீன் 1 பெரும்பான்மை இல்லாத நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் ஆதரவு கேட்பது, இது ஒரு சீன் 1. சீன் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பிக்கை வாக்கெடுப்பில் அதிமுகவின் ஒரு அணியை ஆதரவாக வாக்களிக்க விலை பேசுவது, அமமுக உறுப்பினரையும் கொசுறு வாங்குவது, இது சீன் 2. சீன் 3 என்னன்னா, அதிமுக உறுப்பினர்கள் சிலரை பதவி விலகச் செய்து தலைமைச் செயலகத்தில் வைத்தே தன் கட்சியில் இணைப்பது, இது சீன் 3. ஸோ இந்த காட்சிகளை பார்க்கத்தான் மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார்களா? தூய சக்தி என்ற சுயத்தம்போட்டம் அடித்தவர்கள் துயர சக்தி என அம்பலப்பட்டிருக்கிறார்கள். என்டிஏ ஆதரவை கோராமல் இருந்தால் மட்டுமே ஆதரவு என சொல்லி கடிதம் அளித்துவிட்டு இப்போது நடக்கும் காட்சிகளை அமைச்சரவையில் இருந்து ரசித்து விசிலடிக்கும் காங்கிரஸின் போலி பாஜக எதிர்ப்பும் பல்லிழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான வார்த்தைகளை போட்டே வந்து பண்ணியிருக்கிறாரு. இவர் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குதிரை பேரம் நடக்குது, அதாவது குதிரை வேகத்தில் குதிரை பேரம் நடக்குது, இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணி தான் அவங்க ஆட்சியை தக்க வச்சுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு அப்போசிட்டாக அவர் வந்து அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாரு. ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஏன்னா அவர் கட்சி தானே இப்போ வந்துட்டு அப்படியே பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் கட்சியில் இணைப்பு, தமிழ்நாட்டில் கீழ்த்தரமான அரசியலை குதிரைப்பேர கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்திய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கடும் கண்டனம். அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் ராஜினாமா செய்துவிட்டு தாவேக்காவில் இணைந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கடும் கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. நம்ம ஒரு விஷயத்த வந்து யோசிக்கணும். என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் தான் இப்போ நேற்று கூட நான் சொல்கிறது வந்துட்டு, இப்போ நீங்கள் நேற்று செய்திகளை பார்த்தா கூட தெரிஞ்சிருக்கும், திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை ஐயுஎம்எல் தலைவரும் வந்து ஒத்துக்கிட்டாரு, ஆமாம் அவங்க பேசினாங்க உண்மைதான் அப்படின்றத. மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு. என்ன சொல்லித்தாரு அப்படின்னா, எடப்பாடி முதல்வர் ஆக்கிடலாம், நம்ம வந்து ஆதரவு தெரிவிச்சலாம் சொன்னவொன்னே உதயநிதிக்கு செம்ம ஹாப்பி ஆகிட்டாரு, அவர் துள்ளி குதிச்சாரு அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பதிவு பண்ணியிருந்தார். அப்போது இங்கே நடக்கிறது குதிரை பேரம் அப்படின்னா நீங்கள் போட்ட பிளான் என்ன? ஆக்சுவலி இதோட ஆதி அந்தம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லவா, இன்னைக்கு வெளியே வந்த காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், எல்லாரும் சொன்ன ஒரே பாயிண்ட்டு, திமுக அதிமுக கூட்டணி பேசினாங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களே வந்து பேசினாரு, எடப்பாடியே வந்து பேசினாரு, அதனால தான் அதிமுக பிரிஞ்சு வெளியே வந்தது, அதனால தான் கூட்டணிலேருந்து நாங்கள் வெளியே வந்தோம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போது இதோட ஆரம்ப புள்ளி அங்கே தான். அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கக்கூடிய தாவேக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, அதோட ஆட்சியை நிலைநிறுத்துறதுக்காக இவங்க வர்றவங்கள சேர்த்துக்கிறாங்க. அவங்கள வந்துட்டு என்டிஏலேருந்து வந்தால் தானே பிரச்சனை, நீ ராஜினாமா பண்ணிட்டு வா, நான் இடத்துல வச்சு ஜெயிக்க வச்சுக்கிறேன், நான் வந்து என் கட்சியில் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் வந்து தாவேக்கா நிற்கிது. பட் இவங்க 2 பேரும் அவங்களுக்கு பின்னாடி இருந்த அந்த அதிமுக திமுக கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்துட்டு ஒட்டுமொத்தமாக அதை மறைச்சிட்டு வந்து அந்த குதிரை பேரம் பேசுகிறாங்க, தாவேக்கா வந்து இப்படி நடக்குது அப்படின்னு நடக்குது இங்கே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் தாவேக்காவுக்கும் இது சிக்கல் தான் அப்படிங்கிறது வந்துட்டு தெளிவாக தெரியுது. அதாவது அவங்க சொல்கிறாங்கன்றதை தாண்டி
தாவேக்கு அது என்ன மாதிரி சிக்கலாக இருக்கும் அப்படின்னா, இப்போ வெளிக்கட்சியிலேருந்து வந்திருக்கிறாங்க, மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். இப்போ அதிமுக அடிமை சக்தி, நீங்கள் வந்து ஊழல் சக்தி அப்படிலாம் சொல்லியாச்சு. சொல்லிட்டு இப்போ அவங்க கட்சியிலேருந்து வரக்கூடியவங்களை நம்மளோட அமைச்சரவையிலையோ நமக்கு எம்எல்ஏவாவோ தாவேக்கு எம்எல்ஏவோ மாற்றும் போது சரியாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பட் ஆனால் அதெல்லாம் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இடைத்தேர்தல் நிற்க வைக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ திமுக எந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கடந்த 15 நாட்களுக்குள்ள இவ்வளவு மோசமான ஒரு சட்டம் ஒழுங்கு நடந்துகிட்டு இருக்குன்னு கனிமொழி உட்பட, உதயநிதி உட்பட, ஸ்டாலின் உட்பட எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட சில கேள்விகளை சமூக வலைதளங்களையும் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சி பண்ணீங்க, நீங்கள் பண்ணும்போது தான் விளாத்திக்குளம் சம்பவத்தில் இருந்து முக்கியமான பல சம்பவங்கள் நடந்துச்சு. அப்போ நடக்கும்போதெல்லாம் நீங்கள் யாருமே வந்து பொங்கலை, இதை பற்றிலாம் வந்து பெருசாக பேசலை, இதெல்லாம் பண்ணலை. ஆனால் வந்து ஒரு 15 நாட்களான ஒரு கட்சி, ஒரு அரசை வச்சு இந்த அளவுக்கு கேள்வி கேட்டால் சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இப்போது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் பெரிய சவாலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மின்வெட்டு பிரச்சனை. மின்வெட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இந்த 2 பிரச்சனைகள் தான் இப்போ தாவேகாவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்குது. ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகள் வர்றது போகிறது, இந்த கட்சிகள் உள்ளே வர்றது, இப்போ அதிமுக கட்சி உடையுது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னொரு சைடு அவங்களுக்கு பெரிய சவாலாக இருக்குது இந்த 2 பிரச்சனைகள் தான். இப்போ மின்வெட்டு பிரச்சனைக்கு தொடர்ந்து நிர்மல்குமார் பேட்டி தராரு. அவர் வந்து நிறைய முயற்சிகள் எடுக்கிறோன்னு சொல்கிறாரு. இதை தாண்டி அதிகாரிகள் அங்கங்கே இருந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து வேலை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க, வேலை செய்கிறதையும் தப்பாக செய்கிறாங்க, வேணும்னே போடுங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. இன்றைக்கி கூட சென்னையில் பார்த்தீங்கன்னா தண்ணி வரல, தண்ணி கிடையாது எங்கள் ஏரியாவில் 4 நாளாக அப்படின்னு சொல்லிட்டு காலைல ஒரு போராட்டத்தை பார்த்தோம். அதில் இருந்த ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, திமுக கவுன்சிலர் வீட்டுக்கு போய் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு. ஏன்னா அவர் ஏரியா கவுன்சிலர் இல்லையா, அவர்கிட்ட போய் கேட்கலான்னு போய் கேட்கும்போது நீங்கள் தான் தாவேக்காக ஓட்டு போட்டிங்க, நல்லா அனுபவிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சதாகவும் சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொச்சம் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இவங்களுக்கு இப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சி பிடிக்காமல் இருக்கலாம், இவர் சிஎம் ஆனது பிடிக்காமல் இருக்கலாம், அதற்காக அந்த பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணுறாங்கன்ற மாதிரி அந்த பிரச்சனையை நிர்மல்குமார் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் நீங்கள் தான் வந்து சரி பண்ணணும், மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கீங்க, அதை தாண்டி ஆட்சி உங்கள் கையில் இருக்குது. ஸோ நீங்கள் சரி பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. பிரச்சனைன்னும் போது உங்ககிட்ட தான் சொல்ல முடியும், தாவேக்கான்றது ஆளுங்கட்சி தான் சொல்ல முடியும். அப்படின்னும் போது நீங்கள் தான் அதை வந்து பார்த்து சரி பண்ணுன்றதுக்காக அதையும் வந்து நம்ம ஏற்புடையதாக சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இப்போ மின்சாரத்துறை அமைச்சர் அவரும் வந்து பல நடவடிக்கைகள் எடுக்கிறோம், மின்வெட்டை வந்து கண்டிப்பாக வந்து கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு நிலை எடுத்திருக்காரு. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னும் போது இதை உடனே 15 நாளில் சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் ஒரே நாள் சரி பண்ண முடியுமா? சத்தியமாக வந்து முடியாது. அப்போது 5 வருஷமாக நீங்கள் பண்ண முடியாததை ஒரு 15 நாளில் பண்ணிட முடியுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இப்போ திமுக விட்டு அதிமுக வந்திருந்தா ஒரு 6 மாதம் சொல்லுவீங்க, 6 மாதம் டைமுக்கு அப்புறம் தான் அந்த அரசு என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இது டோட்டலாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு கவர்னன்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு இப்போ தான் வந்து ஆட்சி அதிகாரம், நிர்வாகம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் இப்போ தான் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க சமயத்தில் உடனே வந்து நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியை தாவேகா தரப்புல இருந்து ரொம்ப நியாயமாக கேட்குறாங்க. ஆனால் திமுகவை தாண்டி இப்போ திமுக நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா இளைஞரணி மாநாட்டில் அவர் பேசுகிறாரு. இளைஞரணி கூட்டத்தில் அப்போ என்ன பேசுகிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாருமே இன்ஃப்ளூயன்சராக மாறணும், திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினருமே இன்ஃப்ளூயன்சராக மாறணும், நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடணும், நம்மளுடைய சாதனைகளை பற்றி பேசணும், இப்போ இருக்கக்கூடிய ஆட்சி அவலங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது இவங்க ரீல்ஸ் போட்டு ஜெயிச்சிட்டாங்க, இவங்க வந்து இன்ஸ்டாகிராம் வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அந்த பேட்டர்னில் வர்றாங்க. அப்போ திமுக அதில் தவறிடுச்சுன்னு. ஆக்சுவலி உண்மை என்னென்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு தான் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறது தான் திமுகவுடைய பெரிய பிழையே. ஆக்சுவலி என்னென்னா, ஓட்டு போட்ட நிறைய பேர் இன்ஸ்டாகிராமுக்காக போடல, திமுக அதிமுக வேணான்னு மாற்றி ஓட்டு போட்ட கூட்டம் தான் இந்த விசில் கூட்டம். இந்த விசில் ஓட்டு போட்டவங்க இந்த வயசுலாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அப்படி தான் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, வெறும் 17 லட்சம் வாக்குகள் தான்ப்பா டிவிக்கு நமக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது அவங்களுக்கே பேக்ஃபேராக மாறி இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட வந்து 28 கட்சிகள் மொத்தமாக, அதில் முக்கியமான கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா ஐயுஎம்எல், விசிக, காங்கிரஸ் கட்சி, ஸோ இந்த 4-5 கட்சி தான் வந்து முக்கியமான கட்சிகள். இவங்களெல்லாம் சேர்த்து தான் இந்த 17 லட்சம் வாக்குகளும் இன்க்ளூடிங். ஆனால் தாவேகா 233 தொகுதியிலும் தனியாக நின்னாங்க. ஸோ தனியாக நின்று இவங்க இத்தனை கூட்டணியோடு நின்று 17 லட்சம் வாக்குகள் வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ கணக்கு எடுத்துக்கிட்டால் இப்போ ஐயுஎம்எல் இங்கே இருக்குது, அமைச்சரவை கொடுத்தாச்சு, விசிகா இங்கே இருக்குது, இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இங்கே இருக்குது.
ஸோ இவங்க இங்கே இருக்கிறாங்க. அப்போ இந்த 17 லட்சம் வாக்குகள் இதிலே டிவைட் ஆகி போயிடுமே. அப்போ திரும்ப வந்து நீங்கள் இடைத்தேர்தலோ இல்லை ஒரு தேர்தல் திரும்ப வந்து நீங்கள் மறுதேர்தல் வச்சா கூட மொத்த ஓட்டு இங்கேயும் வந்து உதவ போகுது. ஸோ இதுவுமே ஒரு பேசிக் திங். இதை வந்து எப்படின்னா இப்போ அவங்க கேடஸ் அவங்களுடைய தொண்டர்கள் வந்து சோர்வடைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. ஸோ இந்த 17 லட்சம் வாக்குகள் தான் டிஃப்ரெண்ட்டு, பயப்பட வேண்டாம், எப்போனாலும் ஆட்சி கலைஞ்சிரும், நம்ம தயவில் தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, நம்ம ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க உசுப்பேற்றி ஒரு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் அங்கே பண்ணிட்டு இருக்கும்போது இங்கே வந்து விஜய் அவர்கள் அந்த பலத்தை சேர்க்கறதுக்காக அதிமுக வச்சு இழுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிறது என்ன அப்படின்னா, அதிமுக கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த எறும்பு மொக்கும் இல்லையா, அது மாதிரி மொச்சு அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான ஒரு கட்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சு போயிட்டு இருக்குன்றது கண் கூட தெரியுது. அது மட்டும்தான் ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு திராவிட கட்சி இத்தனை ஆண்டுகளாக இருக்குது, ஆனால் சரியான தலைமை இல்லாமல் சரியான போக்கு இல்லாமல் இந்த கட்சி வந்து கரைஞ்சு போயிட்டு இருக்கு, அதுவும் தாவேக்காக்குள்ளே கரைஞ்சு போயிட்டு இருக்குங்கிறத யதார்த்தமாக இங்கே வந்து பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் இதை வந்து ஒரு ப்ரொபகண்டாவாக எடுத்துக்கிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஒரு தவறு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிறுமி அந்த கொலை வழக்காக இருக்கட்டும், ஏதோ இடத்துல ஒருத்தவங்க வெட்டி கொண்டதாக இருக்கட்டும், என்னாச்சு அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, காவல்துறை கவனிக்காமல் இருக்கீங்களா, கவனிங்க. இது வந்து எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம், கோவம். ஏங்க அப்படி நடந்திருக்கு, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்குறது நியாயம். ஆனால் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிறது ரொம்ப டாக்ஸிக் டு த கோராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு பக்கம் பிளைண்டாக இந்த கவர்மெண்ட்டை பயங்கரமாக சில பேர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் பிளைண்டாக அந்த கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசுகிறாங்க. என்னென்னா விசிலுக்கு ஓட்டு போட்டவனா நீ கண்டிப்பாக நீ சாகணுண்டான்னு சொல்லி ஒரு கூட்டம் பேசிகிட்டு இருக்கு. ஒரு கூட்டம் நீ வந்து விசிலுக்கு ஓட்டு போடலைல்ல, இது பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஒரு செரிஸில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஆட்சிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அளவுக்குலாம் மோசமான ஒரு இதை பார்க்க முடியாது. ஒரு மாதிரி ஒரு இவ்வளோ ஹேட்ரடே பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹேட்ரட்ஸ் வருது. ஒரு 15 நாளைக்குள்ள இவ்வளவு சம்பவங்களையும் நடக்கிறத வச்சுக்கிட்டு இதை ஒரு ப்ரொபகண்டாவை எடுத்துக்கிட்டு நிறைய பேர் என்ன ஆட்சி நடக்குது, சுடுகாடாக மாறுகிறது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, கடந்த 5 ஆண்டுகளாக இப்பயுமே சொல்கிறேன், இந்த 10 நாள் நடந்தது எல்லாமே ரொம்ப தப்பு தான், நடந்திருக்கக்கூடாது. ஆனால் இது நடக்குது அப்படின்னா அப்போ காவல்துறை இன்னும் முடுக்கி விடப்படணும், இன்னும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் செய்யணும். இப்போ மே 27 சிங்கப்படை வந்து வருது அப்படின்னா அது இன்னும் சீக்கிரமாக இன்னும் சீரிய முறையில் செயல்படணும். அதுதான் என்னோடைய ஆசையும். ஆனால் 5 ஆண்டுகளாக எதுவுமே நடக்கலை, இப்போ தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சுற்றிட்டு தெரியுமா, அவங்க வந்து அப்படியே பதறாங்க. அதாவது இப்போ தான் அவங்களாம் நான் பேசியே பார்க்குறேன், அதாவது இந்த மாதிரி நடக்குதுன்றதே பார்க்குறேன். குறிப்பாக சூரியன் தொலைக்காட்சியெல்லாம் இப்போ தான் அவங்க இறங்கி வேலையே செய்கிறாங்க. ஸோ நீங்கள் வேலை செய்கிறது எல்லாமே சூப்பர் விஷயம். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கண்டென்ட் கொடுத்தா தான் அவங்களும் வேலை செய்ய ஈஸியாக இருக்கும். ஆனால் ஒரு புது கவர்மெண்ட்டை நீங்கள் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டாலும் நாசமாக போயிடுவீங்கன்னு சொல்கிறது, குளத்தூர் மக்கள்கிட்ட போய் பேட்டி எடுத்து போடுறது, அவங்க வந்து நாங்கள் வாழவே தகுதியில்லாத ஒரு இடமா மாறிட்டு குளத்தூர்னு சொல்கிறது. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஎம்கே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி மின்சாரத்துறையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே ப்ராப்பராக வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இயங்கிக்கிட்டு இருந்த விஷயங்கள் தான். அப்போ அதோட கண்டினியூட்டி தான் இந்த 15 நாளில் என்னையா தெரிய புரியல. 15 நாள் என்ன நடக்க போகுது, என்ன நடந்துட போகுது, சத்தியமாக புரியல. அது எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ரொபகண்டாவாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து எல்லாத்தையும் தெளிவாக நோட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்காங்க, என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணக்கூடாது. இந்த பிரச்சனையில் நல்லா கவனிச்சு பாருங்கள், இவ்வளவு பிரச்சனையில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன தெரியுமா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, அது உண்மைதான் அப்படிங்கிற விஷயத்த மறக்கடிச்சிட்டே இருக்காங்க, மழுங்கடிச்சிட்டே இருக்காங்க. இனி கூட டிபேட் என்னவா இருக்கும் தெரியுமா, தாவேக்கா குதிரை பேரம் நடத்துகிறதான்றதான் டிபேட்டாக இருக்கும். உண்மையான டிபேட் வந்து திமுக அதிமுக ஏன் கூட்டணி பேசினாங்க, ஏன் வந்துச்சு, இப்போ இப்படி இவங்க வந்து பேசுகிறாங்க, இப்போ அவங்க கூட்டணி பேசிட்டு இப்போ வந்து தாவேக்கா தப்பாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே டிபேட்ஸ் இருக்க வாய்ப்பே கிடையாது. இதான் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் முன்னை விட அரசியல் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சந்தோஷப்படுறதான்றது தெரியல. ஆனால் இதை கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே சண்டைக்குள்ளே இறங்கிட்டாங்க அப்படின்னா சண்டை வந்து ஒரு மாதிரி ஆரோக்கியமாக இருந்தால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் அது தனிப்பட்ட முறையில் ஒரு முதல்வர்னு பார்க்காம ஒருத்தனா ஜேம்ஸ் ராஜான்னு சொல்லிட்டு கைது பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மன வளர்ச்சி இல்லாமல் இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, மனநிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் பயங்கரமாக அவர் பேசலாம் கேட்டிருந்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. அதாவது தமிழ்நாட்டு சிஎம் ரொம்ப கேவலமாக பேசுகிறது. அப்போ ஓட்டு போட்ட மக்களுக்கெல்லாம் மரியாதை இல்லையா தெரியல. ஸோ இது வந்து ரொம்ப டாக்ஸிக்காக போயிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடும், எல்லாரும் வந்து கேள்வி கேளுங்க அப்படின்னும் போது அது இன்னும் அதிகமான ஒரு ஹேட்ரட்டை கொடுக்கும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு
அது சரியான ஒரு இதே கிடையாது. விமர்சனத்தை தெளிவாக இது தப்பாக இருக்குது சரி பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தொடர் குற்றச்சம்பவங்கள் நடக்குது, பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது, இது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டெய்லி நம்ம நியூஸை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த புதிதாக இருக்கக்கூடிய இந்த அரசு இதை இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமான்னு கேட்டால் முடியாது. அவங்களுக்கு ஒரு டைம் வேணும். இந்த டைமுக்குள்ளே அவங்க சரி பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு சாதாரண அரசு தான். நம்ம ஒரு பெரிய மாற்றம் புரட்சிலாம் அவங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் 15 நாளுக்குள்ளே போட்டு அவங்கள போய் நெருக்கடி பண்ணுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. வேணால் நம்ம நம்மளுடைய சொல்லுவாங்கள்ல, அரிப்புக்கு சொரிஞ்சா சுகமாக இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஜாலியாக நம்ம சொரிஞ்சுக்கிட்டு ஹேய் வா சூப்பர்ரா பற்றியா ஓட்டு போட்டியா நாசமாக போச்சு பற்றியா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாலியாக பேசிக்கலாம். ஆனால் அது எந்த விதத்துலையும் கவர்மெண்ட்டை பாதிக்காதுன்ற மாதிரி தான் இருக்குது. இதை தாண்டி இந்த பிரச்சனையில் இப்போ தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக உக்காந்துட்டு இருக்காங்கன்னு மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது. அமைச்சரை கொடுத்தாச்சு, வெளியே போக வாய்ப்பு கிடையாது. ஸோ ஒரு பக்கம் திமுக கலைஞ்சிரும், ஆட்சி கலைஞ்சிரும் பார்த்துக்கலாம்னு சொன்னாலும் கலைய மாட்டாங்கன்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதிமுகவோட போக்கு, அதிமுக என்ன ஆக போகுது அப்படிங்கிறது அரசியல் களத்தில் ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது. இதை தாண்டி விஜய் அவர்களுடைய ஆட்சி, அதுவும் இந்த ஒரு 15 நாளில் எப்படி இருந்தது. இன்றைக்கி பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா 50,000க்குள் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் அனைத்து பயிர்க்கடனும் தள்ளுபடிங்கிறது தானே கொடுத்துருந்தாங்க. பட் ஏன் இதை மட்டும் பண்ணீங்கன்றது மாதிரி அதிருப்தியும் தெரிவிச்சிருக்காங்க விவசாயிகள். அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றதையும் பொறுத்து இருந்து பார்ப்போம். தாவேக்கா அரசு என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதையும். ஸோ இந்த ஆட்சி முறையில் இந்த 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா, உண்மையிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கு காரணம் யார் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். திமுகவுடைய இந்த எதிர்க்கட்சி அரசியல் என்னவா இருக்குது, அது வன்ம அரசியலாக இருக்கா இல்லை உண்மையிலே ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சி அரசியலாக இருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.